திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய நம. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 31வது ரகசியம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாருக்கு அரவு என்று பொய்கை ஆழ்வார் ஆதிசேஷனின் மகிமையை அற்புதமாக பாடியிருக்கிறார். இறைவன் பக்தர்களை காக்கச் செல்லுகிற பொழுது வெயிலிலோ மழையோ தாக்காதவாறு குடையாக ஆதிசேஷன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நடந்து களைத்து அமருகிற பொழுது ஆசனமாகவும், நின்ற கோலத்தில் பாதுகையாகவும், திருப்பார்கடல் சயனத்திலே சுகமான படுக்கையாகவும் இருக்கிறார். தன் தலையில் உள்ள ரத்னமணிகளின் பிரகாசத்தால் ஆதிசேஷன் ஜொலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆதிசேஷன் தான் ராம அவதாரத்திலே ராமனுக்கு சகோதரனாக லக்குவணனாக பிறக்கிறார். ராமன் குழந்தையாக இருக்கிற பொழுது என்ன காரணம் என்று தெரியவில்லை, வீல் என்று அலறி கொண்டிருக்கிறார். தாயும் சேடிகளும் என்னென்னவோ செய்து பார்த்தாலும் அழுகை நிற்கவில்லை. உடனே வசிஷ்டர் சொன்னார், தம்பி லக்ஷ்மணனை அவர் பக்கத்திலே உறங்க வையுங்கள் என்று ஆலோசனை சொன்னாராம். என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா? குழந்தை ராமன் பக்கத்திலே லக்ஷ்மணன் உடல் கிடத்தப்பட்டவுடன் ராமனது அந்த அலறல் நின்று போனதாம். கலியுகத்திலே ராம அவதாரமாக எடுத்த பொழுது அங்கே ஆதிசேஷனாக லக்குவணனே வந்திருக்கிறான். அப்படி எந்த கைங்கரியத்தையும் நான் பகவானுக்கு நிறைவேற்றவில்லையே, ஒரு ஆதிசேஷனைப் போல இல்லையே என்று திருக்கோளூர் பெண் வருத்தப்படுகிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 31வது ரகசியம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே,